Good morning students, welcome to 11th standard economics. Okay, so நம்ம 11th lesson தமிழ்நாடு economy discuss பண்ணிட்டு இருக்கோமா. So அதில் already நம்ம என்னென்ன topic பார்த்தோம், highlights of தமிழ்நாடு economy பார்த்தோம், அதை ஃபாலோ பண்ணி என்னென்ன important resources available in தமிழ்நாடு பார்த்தோம், அதுக்கப்புறம் population ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம், அடுத்தது gross state domestic product எந்தெந்த செக்டார்லேருந்து செக்டாரல் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதில் அக்ரிகல்ச்சர் செக்டார் டிஸ்கஸ் பண்ணோம், அதை ஃபாலோ பண்ணி இண்டஸ்ட்ரியல் செக்டார் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஸோ டுடேஸ் டாபிக் we are going to discuss about the concept of MSMES. ஓகே, ஸோ MSMEனா என்னமா, மைக்ரோ ஸ்மால் and medium enterprises. Okay, so இதோட full form என்னதாங்க, micro small and medium enterprises. Okay, so இதைத்தான் இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். பாருங்க, the micro, small and medium enterprises are defined under the MSMED Act. Okay, so MSMED Act அப்படிங்கிறது என்னமா, micro, small and medium enterprises development act. D for என்ன, development act 2006. Okay, so இந்த கான்செப்ட் MSME அப்படிங்கிற கான்செப்டை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி அது எந்த டெஃபினிஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSMED ஆக்ட், அதுக்கு கீழே தான் 2006 அந்த ஆக்டுக்கு கீழே தான் இதோட டெஃபினிஷன் ஃபுல்லாகவே இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இதை பாருங்க, the enterprises are classified as manufacturing and services enterprises based on the investment in plant and machinery and the equipment excluding land and building. The classification of micro, small and medium enterprises. Okay, ஸோ நம்ம ஒரு enterprises எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரி, இது மைக்ரோ என்டர்பிரைசஸ், இது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, இது வந்து மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எதை வச்சு இதை டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் in plant and machinery. Okay, so அந்த பிஸ்னஸில், ஓகே, அந்த பிஸ்னஸில் எவ்வளோ பிளான்ட்டு, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ், எவ்வளோ மிஷினரி வச்சுருக்காங்க, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ மைக்ரோனா இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், மேக்ரோனா இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஸ்மால் ஸ்கேல்னா இவ்வளோ அமௌண்ட். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸப்ட் லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங் இல்லாமல் அதை தவிர அந்த இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, அண்ட் தென் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து we can classify. Those are micro industry, this is the small scale industry, இது வந்து என்னது medium size industry அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதோட டெஃபினிஷன் பாருங்க தங்க. Tamil accounts of 15.07% of micro and small and medium enterprises in the country, the highest among all the states, with 6.89 lakh registers MSME. Okay, so அப்போ தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் இதுலேருந்து எவ்வளோடா கிடைக்குது, 15.07%. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தமிழ்நாடு என்னது ஹையஸ்ட், எல்லா ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப அதிகமான இன்கம் நமக்கு எதுலேருந்து கிடைக்குது, தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா MSMEயோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா it should be highest. So producing over 8,000 varieties of product for the total investment of more than rupees 32,000 crores. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ், எஸ்பெஷலி 8,000 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி மோர் தென் 32 crores இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ MSMEs ப்ரொடியூஸ் எ வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் செக்டார். ஸோ த ப்ராமினென்ட், இதில் ப்ராமினென்ட்னா என்னமா, வெரி டாப், இம்பார்ட்டன்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ ப்ராமினென்ட் அமாங் த engineering, electrical, chemical, plastic, steel, paper, matches, textile, hosiery and garment sector. Okay, so இந்த செக்டார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட கான்ட்ரிபியூஷன், MSMEயோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா it should be highest. Okay, so around 15.61 lakhs entrepreneurs have registered, providing employment opportunities to about 99.7 lakhs person with a total investment 1,68,331 crores. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பேர் வித் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட இந்த மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் they can give the large amount of, it creates the large amount of entrepreneurship and also the பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது எல்லாமே எந்த செக்டார்லேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த MSMEலேருந்து தான். சரியா? ஸோ லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸை விட அதிகமான இது எதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து அதிகமாக கிடைக்குது. சரியா? அடுத்தது பாரு, இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்சஸ். ஓகே, ஸோ எனர்ஜி சோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாருங்கள், தமிழ்நாட்டில் என்னென்ன எலக்ட்ரிசிட்டி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். சரியா? ஸோ
Tamil Nadu tops in power generation among the southern state as in the following table. So installed capacity of power utility in the state of southern region. இது நோட் பண்ணிக்கோங்க தங்க. ஸோ சதர்ன் ரீஜியனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. நல்லா நோட் பண்ணு, இந்தியா லெவலில் ஃபஸ்ட்டு கிடையாது, சதர்ன் ரீஜியனில் தமிழ்நாடு இஸ் த டாப்பஸ்ட் பிளேஸ். ஓகே, பார்த்துக்கோ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்ம மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 28,865 megawatt. Okay, so it is the first rank. Other follow pani second place Karnataka, third Andhra, fourth Telangana, and fifth one pathina Kerala. Okay, so Tamil Nadu is the forefront of all other Indian state in installed capacity. So the Muppandal wind farm is the renewable energy sources supplying the villages with the electricity for work. Okay, so renewable and non-renewable அப்படினா நமக்கு தெரியும்லமா. renewable energy resources அப்படினா என்ன, once நம்ம யூஸ் பண்ணாலும் again and again அந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா that is we described as the renewable. especially எது சொல்லலாம், natural resources, sun, water இதெல்லாம் சொல்லலாம். ஓகேவா, இப்போ அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ண விண்டு இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண எகைன் அண்ட் அகைன் நம்ம அதுலேருந்து எதை பண்ணிகிட்டே இருக்கலாம், அந்த எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் எகைன் அண்ட் அகைன் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தட் இஸ் வி டிஸ்கிரைப்ட் as த ரினியூவல். நான் ரெனியூவல் அப்படின்னா என்னத்தாங்க, ஒன்ஸ் வி கேன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேன் நாட் பி யூஸ் டேக்கன், மறுபடியும் நம்மளால் யூஸே பண்ண முடியாது. இப்போ தெர்மல் எலக்ட்ரிசிட்டி, இதை நியூக்ளியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கோல், லிக்னைட் இதெல்லாம் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை எகைன் அண்ட் எகைன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம், நான் ரெனியூபிள் எனர்ஜி. ஓகே, அப்போ ரினியூபிள் எனர்ஜி சோர்சஸ் அதிகமாக எங்கடா இது பண்ணுறோம், முப்பாண்டல் விண்ட் ஃபார்மில். ஓகேவா, ஸோ விண்ட் ஃபார்ம்ஸ் வேர் பில்ட் இன் நாகர்கோவில் அண்ட் டுட்டிகோரின் அப்பார்ட் ஃப்ரம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒன்ஸ் அரவுண்ட் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம் அண்ட் உடுமலைப்பேட்டை. ஓகே, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்னமா இதாகுது, விண்ட் ஃபார்ம்ஸ், விண்மில் வந்து அந்த சரௌண்டிங்கில் அதிகமாக லொக்கேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம் அண்ட் உடுமலைப்பேட்டை. ஸோ தீஸ் ஏரியாஸ் ஆர் ஜெனரேட்டட் அபவுட் half of the India's 2000 megawatt of wind energy or 2% of total power output of India. Okay, so total all India level நம்ம இது பண்ணுறப்ப நியர்லி half of the India's இது விண்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 2000 மெகாவாட் வந்து நம்ம எங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், தமிழ்நாட்டிலேருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா, அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜி பாரு. ஸோ த கல்பாக்கம் நியூக்ளியர் பிளான்ட். ஓகே, ரெண்டு இம்பார்ட்டன்ட் இது சொல்லுவோம், த கல்பாக்கம் நியூக்ளியர் பிளான்ட் அண்ட் கூடன்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். சரியா, ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்சஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. ஓகேவா, ஸோ இதில் பாருங்கடா எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். கூடன்குளமில் பார்த்தீங்கன்னா 1834 மெகாவாட் வந்து என்னது இன்ஸ்டால் பண்ணலாம், அவ்வளோ எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து இருக்குது. கல்பாக்கம் இதில் பார்த்தீங்கன்னா 470 மெகாவாட் வந்து நம்ம அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது பாரு thermal power. Okay, so thermal power station தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா in தமிழ்நாடு the share of the thermal power of total energy sources is very high and the thermal power plants are அத்திப்பட்டு, நார்த் சென்னையில். ஓகே, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி அண்ட் தூத்துக்குடி. ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் என்ன அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், தெர்மல் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் பிளான்ஸ் எந்தெந்த இடத்துலடா, நார்த் சென்னையில் அத்திப்பட்டு, எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி அண்ட் தூத்துக்குடி. சரியா, ஸோ இங்கெல்லாம் வந்து அதிகமாக நம்ம என்ன எனர்ஜி பண்ணுறோம், தெர்மல், கோல் இதெல்லாம் வச்சு பண்ணுறது. ஓகேவா, நேச்சுரல் கேஸ், ஓகே இதெல்லாம். ஓகே, ஸோ இதோட ரேங்கிங் பார்த்துக்கோங்கடா. தெர்மல் பவர் பார்த்தீங்கன்னா மில்லியன் யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. என்னது 13,304, இது டோட்டலாக பவர். ஓகேவா, டாப்பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெர்மல் எலக்ட்ரிசிட்டிலேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணி ஹைடல் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் தான் வந்து நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி. மித்த எலக்ட்ரிசிட்டி விண்டு, சோலார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர்ஸ். ஓகே, 4th பிளேஸ். ஓகேவா, ஸோ டாப்பஸ்ட் அப்படின்னா எந்த எலக்ட்ரிசிட்டி தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் எலக்ட்ரிசிட்டி. அடுத்தது ஹைடல்னா என்னம்மா, வாட்டர் சோர்ஸ்லேருந்து, ரிவர்ஸ்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறது. பாரு, தேர் ஆர் அபவுட் 20 ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் இன் தமிழ்நாடு. நோட் பண்ணிக்கோங்கடா, எத்தனை யூனிட் இருக்குது, 20. ஸோ த ப்ராமினன்ட் யூனிட்ஸ் ஆர் த ஹுண்டாக், மேட்டூர், பெரியார், அடுத்தது மரகவண்டி அண்ட் பர்சன் வேலி. ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம அதிகமாக என்ன எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஹைடல் எனர்ஜி.
ஹைடல் எனர்ஜி சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது பாரு சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாப் ஃபஸ்ட்டு. ஓகேவா, பாரு தமிழ்நாடு டாப்ஸ் இன் சோலார் பவர் ஜென்ரேஷன் இன் seen as in the following table. So southern Tamil Nadu is considered as one of the most suitable region in the country for developing solar power project. Okay, so solar electricity produce பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாடு ரேங்க் த ஃபர்ஸ்ட் பொசிஷன். நோட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு எவ்வளோ மெகாவாட் தாங்க, 1590.97 megawatt. அதை ஃபாலோ பண்ணி செகண்ட் பிளேஸ் இன் ராஜஸ்தான், தேர்ட் இன் குஜராத், ஃபோர்த் இன் தெலங்கானா அண்ட் ஃபிஃப்த் இன் ஆந்திர பிரதேஷ். ஓகே, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தேர்டு பிளேஸும் கேட்கலாம், ஃபோர்த்து பிளேஸும் கேட்கலாம், ஃபிஃப்த்து பிளேஸும் கேட்கலாம். அதனால் இது எல்லாமே நீங்கள் கொஞ்சம் இன்டீரியருக்கு கம்பல்சரி தெளிவாக பார்த்துக்கணும். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ட் எனர்ஜி. ஓகே, அடுத்தது என்ன தாங்க, விண்ட் எனர்ஜி. தமிழ்நாடு has the highest installed wind energy capacity in India. So the state has very high quality of offshore wind energy potential of Tirunelveli coast and southern Thuthukudi and Rameswaram coast. Okay, so wind energy maximum எங்கடா இருக்கும் அதிகமாக, சீசோர் ஏரியாவில். ஏன்னா அந்த இடத்துல தான் விண்டோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்ப ஆல் ஓவர் இந்தியாவில் விண்ட் எனர்ஜி ஆல்சோ தமிழ்நாடு ரேங்க் த டாப் ஃபர்ஸ்ட் பொசிஷன். சரியா? ஸோ ஹை க்ளோஸ்ட் ஆஃப் த ஹை குவாலிட்டி ஆஃப் ஆப்சோர் விண்ட் பொட்டன்ஷியல் வந்து எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கோஸ்ட்டு, சதன் தூத்துக்குடி அண்ட் ராமேஸ்வரம் கோஸ்ட். ஓகே, சீசோர் ஏரியாவில் தான் அதிகமாக விண்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் எனர்ஜி சோர்சஸ் இன் தமிழ்நாடு. அடுத்தது சர்வீஸ் செக்டார். 3 செக்டார் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னடா பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் பார்த்தோம். செகண்ட் ஒன் இண்டஸ்ட்ரி பார்த்தோம். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டாரில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகிருக்கும், பேங்கிங், இன்சூரன்ஸ், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். இது எல்லாமே எதில் வரும், டெரிட்டரி செக்டார். டெரிட்டரி அப்படிங்கிறது நம்ம அதர் செக்டார், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி. இதை தவிர ரிமைனிங் எல்லா செக்டாரையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சர்வீஸ் செக்டார் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதில் டாப்பஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங். ஓகே, இப்போ பேங்கிங் பாரு, in Tamil Nadu nationalization bank என்னமா கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கிட்ட பேங்க்ஸ். ஓகேவா? ஸோ நேஷனலைஸ்டு பேங்க் அக்கௌண்ட் ஃபார் 52% with 5,337 branches. Private commercial bank வந்து 30%, that is 3,060 branches. State Bank of India and its associated 13%, 1,364 branches. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ரீஜனல் ரூரல் பேங்க், அதோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோடா 5%. ஓகே, எவ்வளோ பிரான்ச்சு, 537. ஓகே, அண்ட் ரிமைனிங் 22 பார்த்தீங்கன்னா ஃபாரின் பேங்க் பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாரு. டோட்டலாக நம்ம இதில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேஷ்னலைஸ்டு பேங்க், ஓகே, கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேங்க் பார்த்தீங்கன்னா 52%. ஓகே, அடுத்தது கமர்ஷியல் பேங்க் பார்த்தீங்கன்னா 30. அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அதோட அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா 13. ஓகே, ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா 5%. இப்போ ஆட் பண்ணிப்பாரு, 52 + 30 எவ்வளோடா, 82 + 13 எவ்வளோ, 92 + 3 95 + ஆர்ஆர்பி வந்து எவ்வளோ 5, டோட்டலாக 100%. ஓகே, அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் சிஸ்டம் எப்படி, நேஷ்னலைஸ்டு பேங்க்கு, கமர்ஷியல் பேங்க்கு, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க்கு, அதை ஃபாலோ பண்ணி ஆர்ஆர்பி. ஓகே, ஸோ total deposit of the banks in Tamil Nadu registered on year increases of 14.32% of March 2017 and touched the 6,65,068.59 crores. So total credit of the banks in Tamil Nadu registered a year increases because of எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குடா, 13.50% by March 2017 and touched rupees 6,95,500.31 crores. Okay, so the share of the priority sector advances stands the 45.54% against the national average of 40%. The percentage of agricultural advances of total advances as the end of the March 2017 works the 19.81% against the national average 18%. Okay, so இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டல் கிரெடிட், ஓகேவா, ஸோ டோட்டல் கிரெடிட் பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் பேங்க்கில் என்ன ஆகிட்டே இருக்குது, இட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு. அது வந்து ஒரு குட் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் கிரெடிட் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, இயர் பை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸை எதுக்கு அதிகமாக, இந்த செக்டாருக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டி செக்டார், எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணுமோ அந்த செக்டாருக்கு, லைக் அக்ரிகல்ச்சர், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி செக்டாருக்கு தே கேன் கிவன் த மோர் அட்வான்சஸ். ஓகேவா, அண்ட் தென்
banks in Tamil Nadu have maintained one of the highest credit deposit ratio. Okay, CDR அப்படின்னு சொல்லுவோம், credit deposit ratio of 119.15% in the countries where the ratio is 77.5% at national level. Okay, so national average 77 தான், but நம்ம தமிழ்நாட்டோட average பார்த்தீங்கன்னா 119.15%. okay, இது வந்து சிடிஆர் ரேஷியோ அப்படின்னு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, அந்த மாதிரி நிறையா ரேஷியோஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கிட்ட ஒவ்வொரு இதுவுமே. ஓகே, ஸோ ஆர்பிஐ கிட்ட கமர்ஷியல் பேங்க் வச்சுருக்க ரிசர்வ் வந்து நம்ம கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ தமிழ்நாடு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 119.15%. ஓகே, அடுத்த சர்வீஸ் செக்டாரில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் எஜுகேஷன். ஓகே, பாரு, ஃபஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன். ஓகே, ஸோ எஜுகேஷனில் ஃபஸ்ட்டு என்னடா ஸ்கூல் எஜுகேஷன் பாரு. தமிழ்நாடு இஸ் குரூப்ட் அமாங் ஹை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. ஓகே, ஜிஇஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதோட எக்ஸ்பென்ஷன் என்னடா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதுக்கு பேர் என்னடா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. என்இஆர்னா நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. சரியா? ஸோ அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் 2015 and 16 என்இஆர் ரேட் தாங்க. இது நியூ புக்கில் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் இருக்கும், இது வந்து ஓல்டு புக், அதனால் நல்லா ரிசன் மட்டும் பண்ணிக்கோங்க. பாரு, தமிழ்நாடு இஸ் குரூப்ட் அமாங் ஹை நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ அக்கார்டிங் டு நித்தி ஆயோக் 2015-16 NER at primary level in Tamil Nadu is 89.24%, which is higher than the Kerala 79.94. okay, and national average 74. நல்லா நோட் பண்ணிக்கோங்க தங்க. ஸோ அந்த நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஓகே ஸ்கூல் லெவலில் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு ரேங்க்ஸ் டாப். ஓகே, ஸோ கேரளா தான் ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கேரளாவோட தமிழ்நாடு ஹையஸ்ட் பொசிஷன். கேரளாவோட ரேஞ்ச் வந்து 79.9%, பட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 89.24%. ஓகேவா? ஸோ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் அதே தான் இருக்கும். தமிழ்நாடோட ப்ரைமரி எஜுகேஷன் பார்ட்டா ப்ரைமரி ஸ்கூல் எவ்வளோ இருக்குது 35.414, மிடில் ஸ்கூல் வந்து 9708, ஹையர் அண்ட் ஹையர் செகண்டரி பார்த்தீங்கன்னா 12,911. ஓகேவா? ஸோ அதே தான் கீழே கொடுத்துருப்பாங்க பாரு. ஸோ அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இஸ் 118.8% ஆஃப் ப்ரைமரி லெவல். ப்ரைமரி லெவல்னா 1 to 5th. ஓகே, அப்பர் ப்ரைமரினா 6th to 8th, செகண்டரி அப்படின்னா 9th 10th, ஹையர் செகண்டரி அப்படின்னா 11th 12th. அதோட பர்சன்டேஜ் மட்டும் போட்டு பார்த்துக்கோங்கடா. 112.3, 62.7, 49.26. ஓகேவா? ஸோ திஸ் ஹேஸ் பின் பாசிபிள் மெயின்லி டியூ டு த சப்ளை ஆஃப் ஃப்ரீ ஃபுட், கிளாத், ஃபுட்வேர், ஸ்காலர்ஷிப், லேப்டாப் எக்ஸெட்ரா. சரியா? ஸோ இதுக்கு ஒரு அழகான ரீசன் சொல்லியிருக்காங்க பாரு. ஓகே, ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ், ஓகே இவ்வளோ நம்பர் ஆஃப் இது வந்து ஸ்கூல் லெவலில் வந்து இவ்வளோ குழந்தைங்க வந்து படிக்க வராங்க அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃப்ரீ என்னது மீல் நூன் சொல்லுவோம் இல்லையா, மதிய உணவு திட்டம் நூன் மீல், அந்த ஸ்கீம்னால ஃப்ரீயாக கிளாத் கொடுக்குறனால ஃபுட்வேர், செப்பல், ஸ்காலர்ஷிப்பு, லேப்டாப்பு, ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க ஃப்ரீயாக கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி படிக்கிறதுக்கு எம்பசைஸ் பண்ணுறதுனால இவங்க ஸ்கூல் லெவலில் நம்மளோட நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் என்ன இருக்குது, இட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு. ஓகே, அடுத்தது higher education. So in gross enrollment ratio and under higher education, Tamil Nadu continues to be at the top level ahead of other states. Okay, so idhile pathina Tamil Nadu stands the highest position, top position. So the GER, gross enrollment ratio, is 46.9 in Tamil Nadu, which is far highest again national average in all other states. Okay, so this higher GER thanks to the distribution of free food, cloth, ஃபுட்வேர், லேப்டாப் அண்ட் ஸ்காலர்ஷிப். அப்போ ஹையர் எஜுகேஷன்லேயும் நம்ம இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே தான். ஓகேவா? ஃப்ரீ ஃபுட்டு, கிளாத்து, ஃபுட்வேர், லேப்டாப் இதெல்லாம் ப்ரொவைட், ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான். சரியா? ஸோ அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்துக்கோங்கடா, தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் 46. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோனா என்ன, ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் சேர்ந்தது தான். சரியா? இதுலேயும் தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் பொசிஷன். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பாருங்கடா. ஸோ தமிழ்நாடு ஹேஸ் 59 யூனிவர்சிட்டி. எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது? 59. 40 மெடிக்கல் காலேஜ், 517 இன்ஜினியரிங் காலேஜ், 2260 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், 447 பாலிடெக்னிக் காலேஜ் அண்ட் 20
dental college. இந்த நம்பர் ஆஃப் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ப்ரொடியூஸ் நியர்லி 4 lakh engineering and polytechnic students every year. ஸோ it is the highest in the country. எக்ஸலண்ட். இதெல்லாமே நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண வேண்டியது. சரியா? நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் கம் அவுட் எந்த ஸ்டேட்லேருந்து அதிகமாக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான். சரியா? அடுத்தது எஜுகேஷன் லோன்ஸ் பார். ஓகே, இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே என்னவா மாறிடுச்சு, புவர் பீப்புள் கூட ஈஸியாக இப்போ எல்லா இதுவுமே படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. ஓகே, புவர் பீப்புள் கூட எல்லா டைப் ஆஃப் எஜுகேஷனுமே எல்லாமே படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எஜுகேஷன் லோனும் யாரே ப்ரொவைட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரியா? பாரு, ஆஸ் ஃபார் எஜுகேஷனல் லோன்ஸ் அண்ட் disbursed by the public sector bank under priority sector are concerned, 20.8% of the total amount was disbursed in Tamil Nadu between 2013 and 14 and 15 and 16. Okay, so Andhra Pradesh was second with 11.2 and the total loan amount followed by Maharashtra. Okay, so first parangada dilliyo education loans li pathina provide pandradhula Tamil Nadu ranks first position, second Andhra and third one pathina Maharashtra. So of the total amount of educational loans disbursed by private banks during the same period, so Kerala account for 37.8 followed by Tamil Nadu with 24.8. தங்க நல்லா நோட் பண்ணு, பப்ளிக் செக்டர் பேங்க்கு எஜுகேஷன் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுல தமிழ்நாடு ரேங்க் ஃபஸ்ட்டு. பட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு பார்த்தீங்கன்னா அதே பீரியடில் எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுல கேரளா ஃபஸ்ட்டு பட் தமிழ்நாடு செகண்ட். ஓகேவா? அண்ட் தென் Karnataka, both Karnataka and Kerala together account for more than 60% of the total educational loan amounted by private banks. Okay, so நம்ம countryல டோட்டலா 100%ல 60% of the private loan வந்து எஜுகேஷனுக்கு அவைலபிளாக இருக்கிறது எந்த ரெண்டு ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா both Karnataka and Kerala. ஆர் யூ கிளியர் தாங்க? அடுத்தது இது ஒன்று மட்டும் பார்த்தலாம், ஹெல்த். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 tier ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோ. தமிழ்நாடு ஹேஸ் த ஹவு மெனி டைப் ஆஃப் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா 3 tier. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரைசிங், மர்ஜிங், என்னென்ன ஹாஸ்பிட்டல், பிரைமரி ஹெல்த் சென்டர், ஹெல்த் யூனிட். ஓகே, இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஹாஸ்பிட்டல், primary health centers, health unit, community health center and sub centers. Okay va? So as March 2015 the state had எத்தனை total district hospital பார்த்தீங்கன்னா 34 district hospital, 229 subdivisional hospital, 1254 primary health centers, 7555 sub centers and 331 community health centers. ஓகே, இது எல்லாமே எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, தமிழ்நாட்டில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஆர் யூ கிளியர் தாங்க? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? தேங்க்யூடா.